நேற்றைய தினம் சமூக நீதி கட்சியினுடைய வருடாந்த மாநாடு என்பது நடைபெற்றிருந்தது. இந்த மாநாட்டுக்கு என்னையும் அழைத்திருந்தார்கள். நானும் இந்த மாநாட்டுக்கு சென்றிருந்தேன். இந்த மாநாடு என்பது சமூக நீதி கட்சியினுடைய தலைவரும் அதே நேரம் தெஹிவளை கல்கிஸ் மாநகர சபை உறுப்பினருமான அர்க்கம் முனீர் அவர்களுடைய தலைமையிலே மிக சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. இதற்கு பலர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த மாநாட்டுக்கு சிறப்பு பேச்சாளராக அகில இலங்கை ஜம்மியத் உலமாவினுடைய செயலாளர் அர்க்கம் நூராமித் அழைக்கப்பட்டிருந்தார். அவருடைய உரையும் இதன் போது இடம்பெற்றிருந்தது. அவருடைய உரையிலே முக்கியமான ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த விடயம் குறித்து தான் இன்றைய காணொளி என்பது இருக்கிறது. அந்த விடயம் குறித்து தான் நாங்கள் பேச இருக்கிறோம். அவர் அப்படி என்ன ஒரு முக்கியமான விடயத்தை பேசுகின்றார் என்பதை பார்த்துவிட்டு வருவோம். நான் கொஞ்சம் வெக்கத்தோடு இந்த இடத்துல பேச விரும்புகிறேன். இந்த ஒரு விடயம், எங்கள் சகோதரர் சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா இங்க இருக்கிறார். அவரும் அவரை போன்ற ஏராளமானவங்க ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால அநியாயமாக ஃப்ரேம் பண்ணப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். கவலைக்குரிய விடயம். நானும் என்னைய போல பல பலமான அமைப்புகள் சங்கங்கள் இருந்த யாருமே அந்த நேரத்துல தைரியம் வரல அதுக்கு எதிராக பேசுறதுக்கு. அல்லாஹ் எங்கள் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். அது அவரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு விடயம் அல்ல. நீதிக்காக வேண்டி குரல் கொடுப்பது அவருக்காக வேண்டி அல்ல, அது அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு விடயம். இந்த நிலைமைக்கு கோழைகளாக நாம் மாறியது ஏன்? அதன் அடிப்படையான விடயம் இந்த உலகத்துடைய மோகம். முஃமின்களாகிய நாம் நம்முடைய உயிரையும் நீதி நேர்மைக்காக வேண்டி அர்ப்பணித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்மை அர்ப்பணிக்க செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இது மிக முக்கியமான விடயம். அகில இலங்கை ஜம்மியத் உலமாவினுடைய செயலாளராக இருக்கின்ற அர்க்கம் நூராமித் குறிப்பிட்ட அந்த விடயம்தான் ஈஸ்டர் தாக்குதல் நடந்ததன் பின்னால் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக அநியாயமாக எந்த குற்றமும் செய்யாமல் கைது செய்யப்பட்டார்கள் பலர். அதிலும் குறிப்பாக சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா கூட கைது செய்யப்பட்டிருந்தார். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் என்னை சார்ந்த அமைப்பும் இங்கிருக்கின்ற முஸ்லிம் அமைப்புகளும் சங்கங்களும் இந்த அநீதிக்கு எதிராக யாருமே குரல் கொடுக்கவில்லை. அந்த நேரம் கோழைத்தனமாக இருந்தார்கள். இதனை நான் வெட்கத்தோடு சொல்கிறேன். நான் மன்னிப்பு கேட்கிறேன். அதாவது நீதிக்காக போராடுங்கள் என்று இறைவன் சொல்லி இருக்கிறான். எனவே அந்த இறைவனுக்காக நாங்கள் நீதிக்காக போராடதன் காரணமாக அந்த இறைவனிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று பகிரங்க மேடையிலே பொது வெளியிலே அகில இலங்கை ஜம்மியத் உலமாவினுடைய செயலாளர் அர்க்கம் நூராமித் மன்னிப்பு கேட்டிருந்தார். இது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம் சமூகம் பார்க்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா மட்டுமல்லாமல் பலர் அஹ்னப் ஜசீம், உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர் போன்ற பலரும் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரைக்கும் அவர் இந்த முஸ்லிம் சமூகத்துக்காக பல வழக்குகளை வாதாடி இருக்கிறார். குறிப்பாக இனவாதத்தை விதைத்த, இனவாதத்தை தூண்டிய ஞானசார தேரருக்கு எதிராக இவர் பல வழக்குகளை வாதாடி இருக்கிறார். தர்கா டவுனிலே முஸ்லிம்களுக்கு எதிரான நடைபெற்ற அந்த கலவரத்தின் போதும் இவர் முஸ்லிம் சமூகத்துக்காக இறங்கி பல வழக்குகளை வாதாடி இருக்கிறார். ஆனால் அதே சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு அநீதி நடக்கின்ற போது அந்த அநீதிக்கு எதிராக அதே முஸ்லிம் அமைப்புகள், முஸ்லிம் சங்கங்கள், குறிப்பாக அர்க்கம் நூராமித் சொல்லுகின்ற போது அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த ஜம்மியத்துல் உலமா சபை கூட அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவும் இல்லை, ஆதரவாக பேசவும் இல்லை, அவரோடு நிற்கவும் இல்லை என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். உண்மையிலே இது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு விடயமாகவே இருக்கிறது. காரணம், ஒரு முஸ்லிம் சமூகத்திற்காக வேண்டி போராடிய ஒருவர், நீதிக்காக போராடிய வேண்டிய ஒருவருக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற போது அந்த முஸ்லிம் சமூகம் அவரோடு நிற்கவில்லை என்பது மிக பெரும் ஒரு கவலையான, கேள்விக்குறியான, கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விடயமாக இந்த இடத்திலே முஸ்லிம் சமூகத்தை மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு விடயமாக இந்த இடத்திலே பார்க்க வேண்டியிருக்கிறது. உண்மையிலே சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவோடு தனிப்பட்ட ரீதியிலே பலரும் அவரோடு நின்றிருக்கிறார்கள், அவருக்கு ஆதரவாக இறங்கியிருக்கிறார்கள். சிங்கள சமூகம் கூட பலரும் அவருக்கு ஆதரவாக இறங்கி இருக்கிறார்கள். அதே போன்று அஹ்னப் ஜசீமுக்காகவும் அதே போன்று உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பருக்காகவும் டாக்டர் சாவியாக இருக்கலும் அனைவருடைய அநீதிக்கு எதிராக அங்கே அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற போதும் குறிப்பாக இந்த முஸ்லிம் அமைப்புகள், சங்கங்கள் அவர்களோடு நிற்கவில்லை, அவர்களுக்கு ஆதரவாக பேசவில்லை என்பதை தான் அவர் திரும்ப திரும்பவும் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறார். அர்க்கம் நூராமித் அவர்களுடைய இந்த பேச்சை என்பது நாங்கள் வரவேற்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அவர் ஜம்மியத்துல் உலமா சபையினுடைய செயலாளராக இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியிலே வெளியில் வந்து அவர் இவ்வாறான ஒரு பகிரங்க மேடையிலே அவர் செய்த அந்த தவறுக்காக அவர் மன்னிப்பு கேட்பது என்பது
அதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அது ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனையாக பார்க்க வேண்டி இருக்கிறார். அவர் கலந்துரையாடலுக்கு விடுகிறார். சமூகத்தை மீள்பரிசீலனை செய்ய விரும்புகிறார். அவருடைய பேச்சில் அது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பழமைவாதத்தோடு இருக்கின்ற அதே நேரம் முற்போக்காக சிந்திக்க முடியாத ஒரு ஜம்மியத்து உலமா சபை என்று விமர்சிக்கப்படுகின்ற சொல்லப்படுகின்ற அதே ஜம்மியத்து உலமா சபைக்குள்ளில் செயலாளராக இருக்கின்ற அர்க்கம் நூராமித் போன்றவர்களுடைய இந்த கருத்துக்கள் என்பது அவர் எந்தளவு தூரம் அதே ஜம்மியத்துல் உலமா சபைக்குள்ளே போராடுகிறார், அவருடைய கருத்துக்கள் அங்கு ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் பொது வழியிலே வெளியில் வந்து தனிப்பட்ட ரீதியிலே அவருடைய அந்த கருத்துக்களை சமூகத்துக்கு எந்தளவு தூரம் எத்தி வைக்கிறார் என்பதை இவருடைய அண்மைக்கால பேச்சுக்கள் என்பது காட்டி நிற்கிறது என்பதைத்தான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். அதே போன்று இங்கிருக்கின்ற முஸ்லிம் அமைப்புகள், முஸ்லிம் இயக்கங்கள் இந்த அநீதிக்கு எதிராக எந்தளவு தூரம் நிற்கிறார்கள், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலையிலும் முஸ்லிம் சமூகம் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக வட்டிலப்பம் பிரியாணி அணுகுமுறையை தாண்டி அர்க்கம் நூராமித்தினுடைய இந்த அணுகுமுறை என்பது தைரியமாக பாராட்ட வேண்டிய, வரவேற்க வேண்டிய ஒரு விடயமாக இங்கே இருக்கிறது. எனவே இவ்வாறான முற்போக்காக சிந்திக்கக்கூடிய பழமைவாதத்தை எதிர்க்கின்ற பல உலமாக்கள் வெளியில் வர வேண்டும், அவர்கள் அதற்கு கேள்வி கேட்க வேண்டும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இதே நேரத்திலே முஸ்லிம் சமூகமும் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். அநீதி நடக்கின்ற போது அந்த அநீதிக்கு எதிராக நீதியை கொண்டு வருவதற்காக இருக்கின்ற முஸ்லிம் அமைப்புகள், சங்கங்கள் செயற்பட வேண்டும் என்பதுதான் இவருடைய பேச்சிலே நிற்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது.